ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கார சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். 1 கப் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. சின்ன வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து மார்னிங் டைமில் நீங்கள் சாப்பிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜலதோஷம், தும்மல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை சாப்பிடும்போது உங்களுக்கு க்யூர் ஆயிரும். இது நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஹீட் கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு, 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் எடுத்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி எடுத்துக்கலாங்க, இஞ்சி துண்டு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லைனா அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் அதில் நம்ம சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடலை பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கறிவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை அதில் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தனியாக ஃபுட்டில் சேர்த்துக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வயிற்றில் அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அதையை ஆற வைக்கிறதுக்கான தன்மைகள் நிறையாவே இருக்குங்க. தென் பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 15 டேஸ்க்கு 1 டைமாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வாங்க. இதில் கொழுப்பு சத்து குறைவாக தான் இருக்குது. அதனால வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை நம்ம தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் போண்டா, பஜ்ஜி கூடவும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.